ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். ஒரு ஊரில் கனித்திரர் அப்படின்ற ஒரு முனிவர் இருந்தார். அவர் அந்த ஏரியாவில் ரொம்ப புகழ் பெற்று வந்துட்டு இருந்தார். இதை பார்த்த அவங்களுடைய சகோதரர்கள், அதாவது அவங்களுடைய பிரதர்ஸ் ரொம்ப பொறாமப்பட்டாருங்க அவர் மேலே. உடனே என்ன பண்ணாருங்க, இவர் உயிரோடு இருந்தால் தானே இவருடைய புகழ் மேலும் மேலும் போயிட்டே இருக்கும். அதனால் இவரை கொன்னுடலாம் அப்படின்னு நினச்சி இவரை கொல்றதுக்காக ஒரு திட்டமிட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய யாகத்தை நடத்துனாங்க. யாகம்னா தெரியும்ல, நல்ல ஒரு ஓம குண்டம்லாம் வச்சு நெருப்பு எல்லாம் கொளுத்தி ஒரு பெரிய பூஜையை நடத்துனாங்க. ஸோ அந்த யாகத்தின் பலனாக அதிலிருந்து இவங்களுக்கு ஒரு பூதம் கிளம்பி வந்தது. பூதம் கிளம்பி வந்து உடனே சொல்லிச்சு, நீங்கள் என்ன சொன்னானோ செய்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், சொல்லுங்கள், உங்கள் கட்டளையை இடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இந்த சகோதரர்கள் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. சொன்னாங்க, என்னுடைய அண்ணன் கனித்திரர், அவரை போயிட்டு கொன்னுட்டு வந்துடு, அவர் இருக்கிற இடமே தெரியக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்டாங்க. உடனே பூதமும் அப்படியே ஆகட்டும் மகாராஜாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கனித்திரர் இருக்கிற இடத்த போய் அடைந்தது. அங்கே போன உடனே அங்கே அவர் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தார். கனித்திரர் உடைய சகோதரர்கள் என்ன சொன்னாங்களோ அதை மைண்டில் வச்சுட்டு எப்படியாவது இவளை கொன்னணும் அப்படின்னு கிட்ட போச்சு. அங்கே போய் பார்த்தா அவருடைய முகம் அவ்வளோ அன்பான முகமாக பிரகாசிச்சுட்டு இருந்தது. அந்த அன்பை பார்த்த உடனே இந்த பூதத்துக்கு அவரை கொல்றதுக்கே மனசு வரல. யூஸ்வலாக பூதங்கள் ஏதாவது கட்டளை வாங்கிட்டு செய்ய போச்சுன்னா, அதாவது செய்ய முடியலன்னா திரும்ப யார் கட்டளை இட்டாங்களோ அவங்களே கொன்னுடுமா. அதனால் என்ன ஆச்சு, இது அப்படியே ஒரு பேக் ஃபயர் ஆச்சு. இங்கே கனித்திரரை கொல்ல சொன்னது யார்? அவங்களுடைய சகோதரர்கள். ஸோ உடனே இந்த பூதம் கனித்திரர்கிட்ட இருந்து இந்த சகோதரர்கள்கிட்ட வந்தது. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஓகே, நம்ம அண்ணனை கொன்னுடுச்சு அப்படின்னு. ஆனால் கதையே வேறு. இந்த பூதம் அவங்க எல்லாரையும் கொன்னுட்டு எங்கேருந்து வந்ததோ, அதாவது அந்த நெருப்புலேயே போயிடுச்சு திரும்ப. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நம்ம என்ன இன்றைக்கி விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு முளைக்கும். நம்ம இன்றைக்கி நல்லது செஞ்சோன்னா நாளைக்கு நம்மளுக்கு நல்லது தான் வரும், கெட்டது செஞ்சோன்னா கெட்டது தான் வரும். இதே போல் இன்னொரு நல்ல கதையோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.